ஹாய் ஹலோ குட் மார்னிங். என்னங்க இன்றைக்கெல்லாம் ஊர் பொறுக்கெல்லாம் போகலாங்க. அம்மா சொன்னாங்க போய் கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு மலை கார் எடுத்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் திருக்கலூருங்கிற ஊரில் போனோங்க. அங்கே தாங்க வைத்தியமானதி பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே சுவாமி தரிசனத்துக்காக போயிருந்தோம். அப்பாற்பட்ட குபேரனுக்கே பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த பெருமாள். நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? நமக்கும் பண்ண ஒரு நம்பிக்கையில் உள்ளே போனோங்க. ஸ்ரீனிவாசா பழைய காலத்து கட்டடங்க, எவ்வளோ அருமையாக சிற்பம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒழுங்காக வீடு கட்டுங்கடான்னு சொன்னாலும் வீடு கட்ட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் டிசைன்லாம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நோ வே. சரி வாங்க பெருமாளை கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அங்கே அந்த பாட்டி உட்காந்துட்டாங்க. பெருமாளுக்கு ஒரு துளசி மாலையும் அம்பாளுக்கு ஒரு தாமரை பூவும் வாங்கிட்டு உள்ளே போனாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெருமாள் செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு ரொம்ப விசேஷமாங்க. சரின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட போயிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய குபேரனுக்கே உதவி பண்ணியிருக்காரு, எனக்கு உதவி பண்ண மாட்டாரா? ஐயா எனக்கும் இஎம்ஐ ஓடுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வெளிப்பிரகாரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு சுவாமி பாருங்கள், மேலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்ங்க. நீங்களும் பிரார்த்தனை பண்ணிவிடுங்க, உங்களுக்கும் கோடி கோடியாக கொட்டட்டும். அப்படியே வெளிப்பிரகாரத்துக்கு வந்தோங்க. வெளிப்பிரகாரம் நல்லா பச்சை பசேன்னு நல்லா அந்த வெளிப்பிரகாரத்துலேயும் ஒரு கோவில் சன்னதி இருந்துச்சுங்க. அதையும் நல்லா சாமி கும்பிட்டோம், நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த பிரகாரத்துலேயே பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. யோக நரசிம்மர் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். நல்லா யோகமாக வரட்டும் அப்படின்னு, வாழ்க்கையில் நல்லா யோகம் கிடைக்கட்டும், யோக நரசிம்மா அப்படின்ட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியே வந்தோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் இருக்கிற கோபுரத்தையும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம். தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்தாங்க. ஒரு கோச்சாலை இருந்துச்சு, அழகாக மாடு அந்த பக்கம் கண்ணுக்குட்டி நல்லா பச்சை பசேன்னு பச்சை புல்லாக தின்னுட்டு இருந்ததுங்க. நம்மளும் கொஞ்சம் போல் புல்லை அள்ளி போட்டுட்டு அப்படியே அடுத்த சன்னதிக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க. சாமி கும்பிட்டு பார்த்தா புளியோதரை வாசனைங்க, ஆளையே தூக்க ஆரம்பிச்சிட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்தா இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 அப்பாடா. புளியோதரை வாங்கிட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே அடுத்த சன்னதிக்கு போகும்போது பார்த்தா தேங்காய் உடைச்சி அதில் நெய்யை ஊற்றி விளக்கு வச்சுருந்தாங்கங்க. அது என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அந்த மாமாட்ட போய் கேட்க போனாங்க. இது ரெண்டாவதுக்கு பிழிஞ்சி வெறுந்தூர்ல விளக்கணையை ஊற்றி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில் விடுவாங்களாம். ஐயோ பெருமானே மன்னிச்சிங்க, கலாச்சிட்டனே. என்னன்னு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க. அது பிரார்த்தனைக்காக ஏற்றக்கூடியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனால் நம்புவாங்களா? எங்கள் அம்மா நம்ப மாட்டாங்க. அதனால தான் கொஞ்சம் மஞ்சளும் துளசியும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயாச்சுங்க. ஓகேங்க பாய். இதோட என் வீடியோ முடிஞ்சது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சின்ன சேனலை கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஓகே பாய்.